அறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் ஏறுமயில் தோன்றும் எழில் தோன்றும் சிறிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால் அறுமுகம் தோன்றும். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அருமையான நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு வருகின்றீர்கள். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் திருப்புகழின் மகிமைகள் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திப்போம். திருப்புகழ் என்ற பெயரை யார் வைத்தார்கள் என்று கேட்கிறீர்கள். முருகனே வைத்துத்தான் அருணகிரி திருப்புகழ் பாடுக என்று சொன்னார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் உக்ரதுரக முனீப பக்குவ மலர் தொடையும் அக்குவாடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கதும் மதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு. இப்படி அருணகிரிநாதருக்கு சொல்லுகிறார். அருணகிரிநாதா, என் மயில், என் வேல், குக்குடம், என்னுடைய அழகிய திருவடி இவற்றையெல்லாம் வைத்து நீ வயலூரிலே வந்து என்னை பற்றி பாடுக. என்ன பாடுக? என்னுடைய திருப்புகழை பாடுக என்று அடி எடுத்து கொடுத்தார். நீங்க இந்த பாடலை எல்லாம் நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கணும், இந்த பாடலை பார்க்கணும். 16 பாடல்கள் திருப்புகழின் மகிமையை பற்றி சொல்லுவதாக சிறப்பு பாயிரத்திலே கொடுத்துக்கிறார்கள். அதனாலதான் நான் முதல்ல அந்த பாட்டு பாடினேன். ஆறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும், இதெல்லாம் பொருள் எளிமையா எல்லாருக்கும் புரியும். ஆறுமுகம் தோன்றும், கூட அவர் கையில் இருக்கிற அழகிய வேல் தோன்றும், அதற்கு பிறகு ஏறும் மயில் தோன்றும், அவர் ஏறி வருகின்ற வாகனமாகிய ஓங்கார பொருளாகிய மயில் தோன்றும். அப்படியே அந்த முருகப்பெருமானுடைய அத்தனை அழகும் தோன்றும். யார் அவர்? அந்த சீறி வந்த சூரனுடைய முடியை துணித்தவனாகிய முருகன். அந்த முருகனுடைய திருப்புகழை யாரெல்லாம் உலகிலே பாடி பரவுகின்றார்களோ, வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், ஏறுமையில் தோன்றும், எழில் தோன்றும். இந்த முதல் பாட்டு. இப்படி ஆறுமுகனுடைய அத்தனை குணநலன்களும் பாதம் முதல் கேசம் வரை, இறைவனுக்கு சொல்லும் போது பாதாதி கேசம் என்றுதான் சொல்லுவோம். அவன் ஒரு திருப்புகழை பாடிவிட்டால் அப்படியே நமக்கு முன்னாலே காட்சி தருவார். அப்படி காட்சி தந்த இடம் ஒன்று உண்டு. ஒரு செவி வழி செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சம்பந்தாண்டான் என்ற ஒரு சக்தி உபாசகருக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு சமயம் பிரபுட தேவ மகாராஜன் முன்பாக ஒரு வாது வந்தது. நீ உன்னுடைய முருகனை வரச் செய்வாயா அல்லது நான் என் சக்தியை வரச் செய்வேனா? யார் வரச் செய்வார்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு வாதம் வந்தது. அது நீண்ட கதை, அதை விடுத்து செய்திக்கு மட்டும் வருவோம். அப்பொழுது அருணகிரி பெருமான் பாடுகிறார். அதல சேட நாராட அகில மேரு மீதாட அவின காளி தானாட அவளோடன்று. இப்படி இந்த பாட்டு பெரிய பாட்டு தொடங்குது. அந்த பாட்டு பாடணும்னு சண்முகா மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு சொன்ன உடனே திருவண்ணாமலையில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த கம்பத்தை உடைச்சிட்டு முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுத்தார். இன்றும் கம்பத்து இளைஞனார் என்ற ஒரு முருகனுடைய கோயில் முன்னால இருக்கிறது. நீங்க முதல்ல திருவண்ணாமலைக்கு போய் பெருமான தரிசனம் பண்றதுக்கு முன்னால அவருடைய மகனாரை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். அந்த மாதிரி முன்வாயில் அமைந்திருக்கிறது. திருப்புகழ் அவர் பாடின உடனே முருகப்பெருமான் அதுல இறங்கி போய் அவர் காட்சி கொடுத்தார். என்ன அற்புதம் பாருங்கள். திருப்புகழ் ஒரு பாட்டு பாடினால் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாருன்னா அந்த பாட்டை எப்படி பாடணும்? நம்ம உள்ளார உணர்ந்து அனுபவித்து அந்த இறைவனை மனதிலேயும் கண்ணிலேயும் உயிரிலேயும் உணர்விலேயும் கலந்து அவனை நினைத்து பார்க்கும் பொழுது பாடும் பொழுது அவன் காட்சி நமக்கு கிடைக்கும்.
அப்படிப்பட்ட திருப்புகளை முருகப்பெருமானே எடுத்து சொல்லுகிறார். இப்ப நீங்க பெரிய புராணத்துல பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? சுந்தர பெருமான் சொல்லுகிறார். சுந்தர பெருமானை பார்த்து சிவபெருமான் சொல்லுகிறார், சுந்தரா நீ சொற்றமிழ் பாடுக என் மேல் என்கிறார். ஏன்? முருகப்பெருமானும் அப்படி அருணகிரிநாதா தமிழ் பாடுக என்று சொல்லி இருக்கலாமே, அப்படி இல்லை, திருப்புகழ் பாடுக என்று சொன்னார். நீ வயலூரில் வைத்து என்னை திருப்புகழ் பாடுக என்று மீண்டும் அவருக்கு சொல்லுகிறார். அப்போ முருகனுடைய வாயாலேயே திருப்புகழ் என்ற பெயரோடு வந்த நூல் திருப்புகழ். நூலும் சரி, அதிலே வருகின்ற 16,000 பாடல்கள் என்று கணக்கு இருந்தாலும் கூட 1324 பாடல்கள் தான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற. நவாநதி பதிப்பகத்தார் அதைத்தான் போட்டிருக்கிறார்கள். செங்கல்வராய பிள்ளை ஐயா உரையாசிரியர் அவர் சில பாடல்களை பின்னாலே கண்டுபிடித்து அனுபந்தம் என்ற பெயரிலே பின்னாலே கொடுத்திருப்பார். ஆக இந்த திருப்புகழ் பாடல் திருப்புகழ் என்று முருகனே பெயர் வைத்த மிகப்பெரிய மகிமை உடையது இந்த திருப்புகழ். இதைவிட வேறு என்ன முதன்மையான மகிமையே இந்த மகிமைதான். சாதாரணமாக நமக்கு ஒரு வீட்டை கட்டுவோம், கட்டி முடிச்சு பின்னால பெயர் வைப்போம், நூல் எழுதுவோம், எழுதி முடிச்சு பின்னால பெயர் வைப்போம். ஆனா இங்கே இறைவன் திருப்புகழ் என்று பெயரை சொல்லி திருப்புகழ் பாடுக என்று அருணகிரி பெருமானுக்கு எடுத்து கொடுத்தார். அருணகிரி பெருமான், அகத்தியர், சிவபெருமான் மூவருமே முருகனிடம் அருள் பெற்றவர்கள். இறைவனிலே சிவபெருமான், முனிவரிலே அகத்தியர், மனிதரிலே அருணகிரி பெருமான். இப்படி முருகனுடைய அருள் பெற்று பாடியது இந்த திருப்புகழ். முருகனுடைய அருள் பெற்று அப்ப திருமுருகாற்றுப்படை பாருங்க, பாடின பின்னாலும் முருகனுடைய அருள் கிடைக்குது அவருக்கெல்லாம். ஆனா முதல்லயே முருகனுடைய அருளை பெற்று அவர் திருப்புகழ் என்று சொல்லி பெயர் வைத்து கொடுத்து பாடு அருணகிரிநாதா என்று சொன்ன பின்னாலே பாடியது. அருணகிரி என்ற பெயர்தான். ஆனால் 1008 சந்தங்கள், அதிலும் வேறு வேறு சந்தங்களாக நிறைந்த சந்தங்களுக்கு சொந்தக்காரராக இருந்து அருணகிரி பெருமான் பாடினதுனால இறைவன் நாதன் என்ற ஒரு சிறப்பு பெயரை கொடுத்து அருணகிரி நாதன் என்ற பெயர் அவருக்கு வருகிறது. அப்ப சொந்த பெயர் அருணகிரிநாதன், அருணகிரி. ஆனால் முருகப்பெருமான் அவருடைய திருப்புகழிலே மயங்கி போய் அருணகிரி நாதா என்று சொல்லுகிறார் என்றால் எப்படிப்பட்ட மகிமை பாருங்கள் அந்த திருப்புகழுக்கு. அதனால பெரியவர்களை நாம் என்ன இப்ப இதுல பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, சொற்றமிழ் பாடுக என்று எடுத்த திருப்புகழைத்தான் மார்பிலே பதக்கமாக அணிந்திருக்கின்றார் முருகப்பெருமான். எத்தனையோ பாடல்கள் அருணகிரிநாதரே பாடியிருக்கின்றார். மேலும் முருகபக்தியுடைய அடியார்கள் செய்தொண்டர் புராணம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே முருகனடியார்கள் அத்துணை பேர் பாடிய பாடல்களும் இருக்கின்றன. இருந்தாலும் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழை மார்பிலே பதக்கமாக அணிந்திருக்கின்றார். என்னதான் நம்ம சங்கிலி போட்டாலும் அதனுடைய அழகு எப்படி மிளிரும். அந்த பதக்கம் போட்டிருந்தோம்னா அந்த பதக்கத்தினுடைய அழகுதான் மிளிர்ந்து தோன்றும். அது மாதிரி உரைவர வகுத்த கருணை நகரில் பக்தனிடம் ஒளிவளர் திருப்புகழ் மதானிகாரனும் வேளைக்காரனே திருவேளைக்காரனே என்ற வேளைக்காரன் வகுப்பிலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அவர் திருப்புகழ் மட்டுமல்ல, திருவகுப்பு என்பதையும் பாடியிருக்கிறார். அந்த திருவகுப்புல மதானிக்காரன் என்ன மதானின்னா பதக்கம், பதக்கத்தை உடையவன். என்ன பதக்கத்தை? ஒளிமிக்க திருப்புகழை பதக்கமாக அணிந்திருக்கார். நேற்று ஒளி உடையதாக இருந்ததா, இல்லை இன்றைக்கு மட்டும் ஒளி உடையதாக இருக்கிறதா என்றால் இல்லை இல்லை, எக்காலமும் எப்போதும் ஒளி உடையதாக இருக்கும். அதனாலதான் வினை தொகையில ஒரு சொல்ல போட்டு ஒளிவளர் திருப்புகழ் மதானிக்காரன் என்று அருமையாக முருகப்பெருமானுடைய அடியார் ஒருவர் பாடியிருக்கின்றார். ஆக இப்படி அருள் பெற்று பாடியது மட்டுமல்ல, இந்த பதக்கமாக மட்டுமல்ல, அவன் கடப்ப மலர் மாலை அணிந்திருப்பவன். முருகப்பெருமானுக்குரிய மாலை கடப்ப மலர் மாலை. எப்படி இறைவனுக்கு வில்வமோ அதுபோல முருகப்பெருமானுக்கு கடப்ப மலர் மாலை உண்டு. அந்த மாலையினுடைய மனம் வீசுகின்றது அல்லவா, அந்த மனம் பன்னீராக மனம் வீசுகின்றது. அந்த பன்னீராக அமைந்தது திருப்புகழ். அப்ப அந்த கடப்ப மலர் மாலைக்கு மனத்தை கொடுப்பது திருப்புகழ் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். ஒருவர் தனியாக ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறார். அப்போல்லாம் ஏது இந்த மாதிரி நாகரிகம் எல்லாம் கிடையாது, பஸ்ஸோ மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா.
தனித்து வழியில போயிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய ஊரை அடைய காட்டு வழியில போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போன பின்னால ஒரு இடத்துல இருந்து பார்த்தா ஒரு பின்னால யாரோ வர்ற மாதிரியே தெரிகிறது. இவர் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். தன்னை தொடர்ந்து யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்த ஒரு பூதம் மாதிரி தெரிகிறது. அவருக்கு பயம் வருகிறது. வேக வேகமாக நடக்கின்றார். நடக்கும்போது சற்று தூரத்துல ஒரு இடத்துல போகும்போது மட்டும் அந்த காலடி சத்தம் கேட்கவில்லை. அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இந்த இடத்துல மட்டும் காலடி சத்தம் கேட்கவில்லை? அந்த இடத்தை தாண்டி போனாரு, மறுபடியும் பின்னால யாரோ தொடர்ற மாதிரி இருக்குது. இவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் சுத்தி வந்து அந்த சத்தம் கேட்காத இடத்த மறுபடியும் ஒரு சுத்து வந்து அங்க கவனித்து பார்க்கிறார். அப்போ அந்த பாதச்சுவடு கேட்கவில்லை, சத்தம் கேட்கவில்லை. உடனே அந்த இடத்துல கீழே அப்படியே உட்கார்ந்து தன் தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து விரிச்சு அங்க இருக்கிற மணல் அத்தனையும் வாரி அந்த துண்டுக்குள்ள போட்டு ஒரு மூட்டையா கட்டி தோல்ல போட்டு வராரு. வரும்போது அந்த காலடி சத்தமோ கேட்கவே இல்லை, அந்த பூதம் தொடரவில்லை. வேகமாக வந்து வீட்டிற்கு வந்தவர் அந்த துண்டை விரித்து ஏன் இந்த இடத்துல மட்டும் அந்த சத்தம் வரவில்லை என்று எடுத்து பார்க்கிறார். அப்போ மணலை விரித்து பார்க்கும்போது அதிலே ஒரு ஏடு கிடைக்கின்றது. அந்த ஏட்டிலே ஒரு திருப்புகழ் இருக்கின்றது. அது என்ன திருப்புகழ் தெரியுமா? இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உருகேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையென மகிழாதே, விளங்கு தீபம் கொண்டு உன்னை வழிபட அருள்வாயே, திருந்த வேதம் தண்டமிழ் தெரிதரு புலவோனே, உன் சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே, குறுந்தில் ஏறும் கொண்டலின் வடிவினன் மருகோனே, குரங்குலாவும் குந்துரை குரமகள் மணவாளா என்று முருகப்பெருமானுடைய அன்பை வேண்டி மட்டும் உன்னை வணங்குகின்ற பாக்கியம் வேண்டும் என்ற அந்த திருப்புகள் அடங்கிய ஏடு அதிலே இருந்திருக்க அதை எடுத்து பார்த்து அவர் படிக்கின்றார். உடனே திருப்புகளை வாங்கி தன் வீட்டிலே வைத்து வழிபட்டு நாளொரு திருப்புகள் என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்புகள் படிக்கின்றார். அப்படி தன்னுடைய இல்லத்திலும் தன்னுடைய உள்ளத்திலும் வைத்திருந்தால் திருப்புகழ் புஸ்தகத்தை யார் வீட்டுல வச்சிருக்கீங்களோ அவங்கள எந்த தீய சக்தியும் அணுகாது. அதை இந்த உதாரணத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இன்றே கூட திருப்புகழ் இருந்தால் நலம்தான், எடுத்து முருகன் பாதத்திலே வைத்து நாள்தோறும் அதற்கு வழக்கம் போல பூஜை செய்வது போல அதற்கும் பூஜை செய்து வாருங்கள். அதனால அதை திருப்புகழ்ல வகுப்புல சொல்றார், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகலில் துணையதாகும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று பாடுகிறார். அது திருவகுப்பு, வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்புல கூட இன்னொரு சிறப்பு சொல்லலாம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் என தொடங்கும் அந்த பாடல். தொடங்கி முருகன் கை வேலே என்று முடியும். அப்ப முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து லே, அது ரெண்டை மட்டும் சேர்த்து பாருங்க, பலே. அப்போ இந்த இப்பொழுது நம்ம வந்து வேல் வகுப்பு என்று பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, வேல் மாறல் மகாமந்திரம் என்று இந்த பாடலைத்தான் நாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல பலே என்று முருகன் சொல்லுவது போல அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்தது. அதனால தனித்து வழி நடக்கும் எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் இடத்திலும் வலத்திலும் அருகடுத்து நம்மை சூழ்ந்திருந்து வேல் போல அவன் காத்து வருவான். இதை நீங்கள் உணர வேண்டும். அந்த வேல் வகுப்பை நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும், படிக்கணும். இப்படி ஒரு சமயம் கோவைக்கு அருகிலே, கொங்கு நாட்டிலே அமைந்துள்ள கோவைக்கு அருகிலே ஞானமலை குருடிமலை ஆகிய அடர்ந்த ஒரு காட்டு பகுதியிலே தனியே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழிதவறி சென்று விட்டார் அருணகிரி பெருமான். இங்க வந்திருக்கிறார், கொங்கு நகருக்கெல்லாம் வந்து நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறார். வழிதவறி சென்ற போது என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு எப்போதுமே முருகா என்ற பெயர் தானே உள்ளத்திலேயும் உயிரிலேயும் உணர்விலேயும் கலந்திருப்பது. எனவே செங்கோடை குமரா என்று அழைத்து தியானிக்கிறார். உடனே முருகன் மயூரத்தோடு, அதாவது மயில் வாகனத்தோடு வந்து காட்சி அளிக்கிறவன் தனியே வேறொரு வேடத்தோடு வந்து அவருக்கு துணையாக வந்திருந்து அந்த கோயில் வரை கொண்டு சென்று விட்டு அவர் மறைந்து விடுகின்றார். அதனால இந்த பகுதியை நாம நினைவு வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒருத்தர் பாடினாங்கன்னா பல காலத்துக்கு அப்புறம் தான் அதை பத்தின புகழ் பரவும். ஆனா அருணகிரியார் பாடின பாடல், திருப்புகழ் பாடல் அவர் காலத்திலேயே பல்லோராலும் பாடப்பட்டு வந்தது.
பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகள். அவ்வளவு அழகான திருப்புகள். அந்த சந்தத்தோட பாடுகின்ற நிலையில எல்லாரும் அதிலே விருப்போடு கலந்து எல்லாருடைய மனதிலும் வாக்கிலும் அந்த பாடல் வந்து கொண்டிருக்கின்ற மகிமையை பெற்றது இந்த திருப்புகள். அதுல ஒரு அடியார் பாடுகிறார். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ்ங்கிற நூல்ல செங்கோடை கவிராஜ பண்டாரத்தையா என்பவர் என்ன பாடுகிறார் என்றால், உதிரும் கனியை உறும் பாகில் உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதோடு கூட்டி ஒக்க குழைந்து அதை சாப்பிட்டா அந்த ருசி இருக்குதே, அந்த ருசியில் பிறந்த மதுரம் கனிந்தது திருப்புகழ்பா. என்ன மகிமை பாருங்கள். அந்த மாதிரி பாடுறாங்க. அப்படி எப்ப நம்ம திருவாசகத்தை தேன் என்று சொல்லுகிறோமா, அதுபோல திருப்புகழை அமுது என்று சொல்லுவோம். திருப்புகழ் அமுது. அமுது உண்டவர்கள் இரவாத இன்பம் பெறுவர். எப்பொழுதுமே அந்த இறைவனுடைய திருவடியிலே இருந்து கொண்டு பேரின்பத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அதுபோல திருப்புகழ் அமுதத்தை உண்டவர்கள் எப்போதும் இரவாத இன்பத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். எனவே திருப்புகழ் அமுது என்று மார்க்க சகாயர் என்ற ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆக இந்த முக்தி திருவை தருவது திருப்புகழ். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருப்புகழ் ஓதினாலே நமக்கு முக்தி தான். அந்த நினைவோடு நம்ம அது ஓதணும். அருணகிரியார் கேட்கிறாரு, அப்பா இந்த பூமியில பிரபுவாக இருக்கின்றவர் திருஞான சம்பந்தர், அவர் எப்படி 10,000 கவி பாடினாரோ அதுபோல அடியேனும் பாட வேண்டும், எனக்கு அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் பாடியது 16,000 தான். ஆனாலும் நமக்கு கிடைத்தது 1324 பாட்டு. சிலர் 1307ங்கிற மாதிரி சிலருடைய சில நூல்கள்ல இருந்திருக்கிறது. அதுல 1008 சந்தங்கள்ல அதிலும் பிரிந்து விழுந்து மிக நிறைய சந்தங்களை பாடியிருக்கிறார். அதனாலதான் அருணகிரியாரை சந்தங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுவோம். அதுல இவர் பாடியதுல இந்த தொங்கல் வைத்து பாடியிருப்பார். தொங்கல்னா ஒரு வரியில பாடி முடிச்ச பின்னால ஒரு ஐஃபன் சின்ன கோடு போட்டு அந்த ஒரு சொல் தனியா வச்சிருப்பார். இலக்கணத்துல தனி சொல்னு சொல்லுவோம். இந்த பாடல் நம்ம தொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒரு கோடு போட்டு உருக்கேடும், இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் ஒரு கோடு போட்டு வளமேவும். அப்படி நீங்க திருப்புகழ் பாடல பார்த்திருப்பீங்க, பாடி இருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும். இப்படி இந்த மாதிரி சந்தங்கள் அமைத்து தொங்கல் அமைத்து இதுவரை திருப்புகழ் என்ற அந்த இறைவனுடைய திருப்புகளை பாடிய பாடல்கள் ஒன்றுமே இல்லை, இதுவரையிலும் இல்லை, இதற்கு முன்பும் இல்லை என்று அருமையான திருப்புகழ் அந்த மகிமையை நாம் சொல்லலாம். இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றனவா, அவற்றையெல்லாம் மலர்களாக வச்சுட்டு அன்புங்கிற நூல் எடுத்து நாக்குங்கிற கையினால அழகாக பாமாலை என்ற பூமாலையை கட்டுகிறோம். அதுல மையமாக திகழ்வது மனம் ஆகிய தாமரை பூவை மையத்திலே வைக்கிறோம். அதை எப்படி செண்டு அப்படி வைத்து கட்டி முருகனுக்கு சூட்டுகின்றார். அந்த மாலை எப்படி மனம் வீசுகிறது என்றால் ஞானமாகிய மனம் வீசுகிறது. அந்த ஞானமாகிய மனம் வீசும் போது புத்தி என்ற வண்டுகள் அதை சுற்றி 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 மொய்க்கின்றன. உங்களுக்கு இந்த பாட்டை வேண்டுமானாலும் குறித்து கொள்ளுங்கள். ஆசை கூர் பக்தன் என் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியான் நிற்ப மாசில்லோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரவாழ பாதத்தில் அணிவேனோ. அருணகிரியார் பாடுறார். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்ப படிச்சு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து அனுபவியுங்கள். அதுக்கப்புறம் அந்த திருப்புகழ் பாடல்களை நீங்க பார்க்கலாம். முதல் பகுதியில நம்முடைய வேண்டுதல் இருக்கும். எனக்கு அதை கொடு, அறிவு கொடு, ஞானத்தை கொடு, உன்னை வணங்குகின்ற பேற்றை கொடு, பகையை நீக்கு, அடியார் கூட்டுறவை தா என்றெல்லாம் வேண்டுதலை வைத்து பாடுவார். பாதி பாட்டுல பின்பாதி பாட்டுல அவருடைய பெருமை,
முருகனுடைய பெருமை, அவருடைய அழகு, அவருடைய சூரனை வென்ற தன்மை, இப்படி முருகப்பெருமானுடைய பெருமையை வச்சு பாடியிருப்பார். இதெல்லாம் மனசுல நிறுத்திக்க வேண்டிய கருத்துக்கள். அப்புறம் திருப்புகள்ல எல்லா சுவாமிகளையும் பாடியிருப்பார். சிவனார்வனம் குளிர சிவனை எடுத்துக்கிட்டாரா, பார்வதி புத்திரன் என்கிறாரா, கணபதிக்கு இளையோனே என்கிறாரா, திருமால் பிரம்மா அறியாத இறைவா முருகா என்கிறாரா, விழித்திகள் அழகி மரகத வடிவி விமலி முன்னருடும் முருகோனே என்று அம்மையை நினைக்கின்றார். ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே என்று எல்லா தெய்வங்களையும் வைத்து பாடி இருக்கின்றார். சமரச நோக்கு இவருடைய நோக்கு, சமரச நோக்கு. ஏன்னா ஒரு குடும்பமாக தான் இருக்காங்க. முருகனுக்கு அண்ணன், மாமா, அப்பா, அம்மா, இப்படி ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி அந்த நினைவிலே அவர் சமரச நோக்காக பாடியிருக்கிறார். இப்போ திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் சிவபெருமான் படிக்காசு அளித்த வரலாறுல நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருக்கிறோம். மற்ற மற்ற தேவாரங்கள் எல்லாத்துலயும் பார்த்திருக்கிறோம், திருமுறைகள்ல பார்த்திருக்கிறோம். அருணகிரிநாதருக்கும் திருப்புகழுக்காக முருகன் படிக்காசு தந்திருக்கிறார். எங்க அப்படின்னா, சென்னிமலை ஆண்டவர் காதல்ங்கிற நூலுல நாட்டில் அருணகிரிநாதன் திருப்புகழ் சொல் பாட்டின் மகிழ்ந்து படிக்காசு அளித்த பிரான், அப்படி சென்னிமலை ஆண்டவர் காதல்ங்கிற ஒரு நூல். அந்த நூல்ல அந்த ஆசிரியர் இப்படி பாடியிருக்கிறார். அதனால நாடும் சொற்றுவை பொருட்சுவை தோய்தர நாற்கவையும் பாடும் பணி பெற்றவர் அருணகிரி பெருமான். அதனால கந்தவர் அனுபூதியில முதல் பாட்டு வருமே, ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பரிசா அருள்வாய் பணியா அருள்வாய் என்று பாடியிருக்கிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த பாட்டுல உள்ள அழகு பாருங்க. அந்த பாட்டுல ஒரு பாட்டை பார்த்தா வல்லெழுத்தா இருக்கும். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வல்லின எழுத்துக்களா போட்டிருப்பார். ஒரு பாட்டுல பார்த்தா மெல்லின எழுத்துக்களா இருக்கும். தண்டையணி வெண்டையங் கிங்கிழி சதங்கையும், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு போறேன். இடையின எழுத்துக்களா வருது. தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக அப்படின்னு ஒரு பாட்டு. நெற்றெழுத்தே வரணுமா அப்படின்னா, வா திண்ணை அடர்ந்த வேல் வெளிய தங்கள், இப்படி நிறைய பாட்டு நெற்றெழுத்துல. குற்றெழுத்தா தட்டு பட்டு தெரியாமல், அப்படி குற்றெழுத்தா வச்சு பாடியிருப்பார். என்ன எத்தனை வகையான அழகுகளை அந்த திருப்புகழ் கொண்டு விளங்குகிறது. அதனுடைய மகிமையை அருணகிரிநாதர் எப்படி உணர்ந்து பாடி இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம அங்க பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப எல்லா பாட்டுலயும் எல்லா பாடல்களையும் 4 வரி அமைஞ்சிருக்கும். அதுல ஒரு வரியில 5 சீர் இருக்கும், 6 சீர் இருக்கும், 7 சீர் இருக்கும், 8 சீர் இருக்கலாம். சீர்னா ஒவ்வொரு சொல்லு, ஒவ்வொரு வார்த்தை. ஒரு வரியில 4 வார்த்தையா, 6 வார்த்தையா, 8 வார்த்தையா, அப்படி இருக்கும். அருணகிரி பெருமான் பாடிய இந்த திருப்புகள்ல 2 வார்த்தை உள்ள பாட்டும் ஒரு வரியா இருக்குது. 32 வார்த்தைகள் கொண்ட ஒரு வரியும் இருக்குது. அப்படி 32 வரிகள் கொண்ட பாட்டு, 8 வரிகள் 8 சொற்கள் கொண்ட பாட்டு. இப்ப 32 சொற்கள் ஒரு வரியிலே வந்ததுன்னா அவ்வளவு நீட்டமா போட முடியாது. அதனால ஆசிரியர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அது 4ஆக மடக்கி மடக்கி எழுதியிருப்பாங்க. அப்படி மடக்கி மடக்கி ஒரு வரியில 4 வரியா, அந்த ஒரு வரி 32 வார்த்தைகளை 4 வரியா மடக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த 4வது வரியில ஒரு வரி, கடைசி வரி எடுத்துக்கிறது. அதே போல எப்பவுமே ஒரு பாட்டுல 4 வரி இந்த மாதிரி மடக்கி மடக்கி வரும்போது அந்த முழு பாட்டுல அந்த 4வது வரியை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன பாட்டு நமக்கு கிடைக்கும். திருப்புகழ் பாட்டு, அதற்கு பாட்டுக்குள் பாட்டு. நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாட்டுக்குள் பாட்டுங்கிறது இருக்குதா? எங்க இருக்குது? திருப்புகழ்ல இருக்குது. கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதை நீங்க வேணா குறிச்சு வச்சுக்காங்க. ஒரு ககனமும் அனிலமும் என்று தொடங்குகின்ற பாட்டு, அதை பாருங்க. 2வது கருப்பு வில்லில் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும், அதுல பாருங்க. 3வது தத்தி தத்தி கட்டுப்பட்டு என்று ஒரு பாட்டு தொடங்கும், அதுல பாருங்க. நச்சரவம்னு ஒரு பாட்டு தொடங்கும், அதுல பாடுங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த 4வது வரி சொன்னோம் இல்லையா, அந்த கடைசி வரி மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு 8 வரி கிடைக்கும். 8 வரி தனிப்பாட்டா தெரியும். அதனால இப்படி ஒரு மகிமை அமைந்திருக்கக்கூடிய பாடல் நம்முடைய திருப்புகழ். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த திருப்புகழ் இருக்கு இல்லைங்களா, திருப்புகழை
இருப்பவள் என்று சொல்லுவோம். இருப்பவள் இப்போ நம்ம பொட்டுக்கடலை இருக்குது, அது வாயில போட்டு கடிச்சா கரைஞ்சிரும். இரும்பு இரும்பு கடலை இருக்குது இல்லைங்க, அந்த இரும்பு கடலை எப்படி கடிக்க முடியும்? அதுபோல திருப்புகழ் பாடுவது முதல்ல ரொம்ப கஷ்டம். பாடிட்டோமானா, சொல்ல பிரிச்சு பிரிச்சு படிச்சிட்டோமானா திருப்புகழ் சிந்தையை விட்டு அகலவே அகலாது. அதனால இரும்பு கடலை என்று திருப்புகழுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவார்கள் பெரியோர்கள், அனுபவித்த பெரியோர்கள். அதுக்கப்புறம் இருப்பவள் திருப்புகழ். கையில அவல் இருந்ததுன்னு வைங்க, வழிநடை பயணமா போறோம், சாப்பாடு கிடைக்காத நேரம், அவல் மூட்டையா இருந்துன்னு இந்த காலத்துக்கு பொருந்தாது, நிறைய ஹோட்டல்ஸ்ல நிறைய இருக்கு அங்கங்க. ஆனா அந்த காலத்துல அருணகிரி பெருமான் பாடி அந்த 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 16ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி, அந்த காலத்துல அவ்வளவு கடைகளோ மற்ற வாய்ப்புகளோ இருக்காது. அந்த காலத்துல திண்ணை வச்சு வீடு கட்டி இருப்பாங்க. ஒரு ஊருங்கிறது ஒரு 10-12 வீடுதான் இருக்கும். தொலைதூரத்துக்கு தள்ளி தள்ளி அந்த மாதிரி வீடுகள் இருக்கும். அப்போ அந்த சாப்பாடு கிடைக்காத காலங்கள்ல இவங்க முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணுவாங்க, அவலை ஒரு மூட்டையை கட்டி கொண்டு போவாங்க. வறண்ட அவலை மூட்டையை கட்டி கொண்டு போனா யாரு சாப்பாடு கொடுக்காத அல்லது கிடைக்காத நேரம் இருந்தா கூட சும்மா வெறுமனே 2 அவல் எடுத்து வாயில போட்டு, வாயில உமிழ்நீர் சுரக்கிறதோட மென்னு கலந்து சாப்பிட்டுக்கலாம், பசியாரிக்கலாம். இல்ல ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது, சரி தண்ணி கலந்து ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். பல்லு இல்லாதவங்க எல்லாம் அப்படி சாப்பிட்டுக்கலாம். அதே இப்ப திருப்புகழ் படிக்கிறதுக்கு பல்லு வேணும், பல்லு கண்டிப்பா வேணும். இல்லாதவங்களும் படிக்கிற மாதிரியும் திருப்புகழ் இருக்குது. திருப்புகழ் அவ்வளவு மகிமை உடையதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சரி, இன்னொரு இடத்துல சர்க்கரை கிடைக்குது, நான் நாட்டு சர்க்கரை கிடைக்கலாம் அல்லது வெள்ளை சர்க்கரை கிடைக்கலாம், கலந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு கல்லை கூட்டி ஒரு அடுப்பு வைக்கிற மாதிரி எரிக்கிற மாதிரி எல்லாம் வசதி கிடைக்குது. ஏதோ கையில கொண்டு போன பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் அரைஞ்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சு அவளையும் கொட்டி தாளிச்சு அடடடா தேவாமிர்தமா இருக்குதுன்னு சாப்பிடலாம். அப்ப கையில அவல் இருந்தா எப்படி நமக்கு வழித்துணைக்கு பயன்படுமோ, அதுபோல நம்முடைய மனதிலே திருப்புகள் இருந்தால் நமக்கு வழி எது? முக்தியை அடைகின்ற வழி, இறைவன் திருவடியை அடைகின்ற வழி. அந்த வழித்துணைக்கு அந்தந்த திருப்புகளை எந்தெந்த உணர்விலே யார் யார் இருக்கின்றோமோ அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்ற வகையிலே பாடல்கள் நமக்கு இருக்கின்றன. இப்ப சொல்லுவாங்க கண்ணதாசன் பாட்டு, எந்த வருத்தத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அல்லது துக்கத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கண்ணதாசன் பாடல் கை கொடுக்கும்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது அவருக்கு மட்டும் இல்ல, திருப்புகள்ல இருந்து எடுத்துக்கிட்டது அவருக்கு. எத்தனை பாடல்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பாட்டா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி வைங்க. ஒரு 10 முறை படிக்கும் போதோ அல்லது திருப்புகழ் இப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு கையில செல்லுலயே இருக்குது. நீங்க மற்ற வேலைகளை செய்யும் போது திருப்புகழை போட்டு ஒலிக்க விட்டு கேளுங்க. இப்ப இந்த அவனிதனிலே பிறந்துங்கிற பாட்டு எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும். ஏன்னா அடிக்கடி போட்டு கேட்கிற பாட்டா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பரவலாம். அதுபோல எத்தனையோ திருப்புகள் அதை போட்டு போட்டு கேட்டீங்கன்னா எல்லாம் மனப்பாடம் ஆயிரும். அந்த சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டிருக்கிற நேரத்தில் அந்த பாடல்கள் வரும்போது உங்களுக்கு அந்த மனக்கவலை தீரும், பயம் போகும், இறைவன் திருவுருளையே நினைந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை நமக்கு வரும். அதுதானே நமக்கு வேண்டியது. அதனால இப்படி பசி வருத்தத்தை அந்த அவல் போக்குவது போல நமது வருத்தம் என்ன? இறைவன் திருவடியை அடைய வேண்டும். பிறவி பிணியை போக்குவது திருப்புகள். அதனால அதுக்கு இருப்பவள் என்று பெயர். கையிலே இருக்கின்ற அவல் போன்றது. அனைவரும் திருப்புகள் பாடலாம். யாரெல்லாம்? பேச தெரியாத குழந்தை முதல் பேச தெரிந்த குழந்தை, பாலர்கள், இளையர்கள், பெரியவர்கள், வயதுல மிக்க மூத்தவர்கள், பேரின்ப பிரியர்கள், சிற்றின்ப பிரியர்கள். சிற்றின்ப பிரியர்களுக்கு தான் எல்லா பாட்டும் பொருந்தும். அருணகிரி பெருமானுடைய நிலையை அப்படி காட்டித்தான் இந்த திருப்புகழ் பாடுகின்ற நிலைக்கு அவருடைய வரலாறு காட்டுகிறது. அதற்கப்புறம் கற்றவர்கள், கேட்டவர்கள் என்று எல்லாருக்கும் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப சுவைக்க பாடி அந்த இன்பத்தை பெற திருப்புகழ் அமைந்திருக்கிறது. எல்லாம் சொன்னீங்க சரிம்மா, பேச தெரியாத குழந்தை எப்படி பாடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு கேள்வி. அதுக்கு அந்த தண்டையணி வெண்டையங்கனி பாட்டு நிறைய வருது. தானந்தனத்தன நாவண்டு
சுற்றி மதுதான் உன் கடப்பம் மலர் அணிமார்பா. இப்ப தானந்தனத்தன தான நிறைய பாட்டுகளை தனத்தன தனத்தன திமி 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 தகு 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 தடுட்டுடு துடுட்டுடு என துடி முழக்கம், இப்படி எல்லாம் இந்த ஒலி குறிப்பு சொற்கள் வருது பாருங்க. அந்த சொற்களை கேட்டாலே, அந்த ஒலி குறிப்பு சொற்களை கேட்டாலே குழந்தை தன்னால கைத்தாளம் விட்டு அது பாட்டுக்கு அது உளரும், அது பாடும். இந்த மாதிரி குழந்தைகள் பாடுற பக்தியால் யான் உன்னை பல காலம், இந்த மாதிரியான சின்ன சின்ன பாட்டு எல்லா குழந்தைகளும் பாடுற மாதிரி. அதுபோல பெரியவர்கள் எல்லாரும் தங்களுடைய வயதுக்கு ஏற்ப என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் பாடுகின்ற ஒரு நிலை இந்த திருப்புகள்ல அமைந்திருப்பது அதனுடைய மகிமையை காட்டுகிறது. பெரியவர்களே, இன்னொன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய பிறப்பை, மனிதனுடைய பிறப்பை எப்படி தொடங்கி எப்படி முடிக்கின்றார்கள் மணிவாசக பெருமான் அருமையாக திரு அண்டப்பகுதியில சொல்லி இருப்பார். அதே போல பட்டினத்தார் தன்னுடைய பாடலிலே உடற்கூற்று வண்ணம்ங்கிற பாடலிலே சொல்லி இருப்பார். இவர் ஒரு 4-5 பாடல்களிலே நம்முடைய பிறப்பு கருவறை முதல் கல்லறை வரை நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பாடியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வாழ்க்கையே அது நிலையில்லாதது. நிலையானது ஒரே ஒரு பொருள் தான், அது இறைவன். அவனை அடைவதற்காக நீங்கள் பாடலை பாடலாம். என்ன நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அருகு நுனி பனியனைய. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ அம்மா, கேக்குதுங்கம்மா. வந்ததுனால கருவறை முதல் கல்லறை வரை மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருகு நுனி பனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய், அந்த பாட்டு எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் தொந்தி சரிய வயிறே வெளிர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் நம்முடைய மனித வாழ்க்கையை காட்டுவது. இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தன்மைகளை சொல்லுகின்ற அந்த பெருமைகளை எல்லாம் உடையது திருப்புகழ். அது இறைவனாக எடுத்து கொடுத்து இறைவன் திருப்புகழ் என்று பெயர் வைத்ததனால் வந்த பேரு. அது மட்டுமல்ல, அந்த திருப்புகழை பாடியதால் தான், அந்த முருகன் தந்ததனால் தான் எவ்வளவு கொடிய சூரன், அந்த சூரனை அழித்ததோடு அவரை அடக்கித்தான் வைத்திருக்கின்றார், முற்றிலும் அழிக்கவில்லை. அந்த சூரனை அவன் மாமரமாக சென்று கடலிலே ஒளிந்து கொண்ட போது சூரன் பத்மன் 2 பேரும் ஒரே உருவமா இருக்கிறாங்க. 2 பகுதியா வேல் அந்த மாமரத்தை 2 கூறாக பிளந்து கடலிலே வீழ்விக்கிறது. ஒரு கூறு அங்கிருந்து மயிலாக வருகிறது, ஒரு கூறு அங்கிருந்து சேவலாக வருகிறது. அப்போ மயிலாக வந்ததை வாகனமாக்கி கொண்டார், சேவலாக வந்ததை கொடியாக்கி கொண்டார். எப்படிப்பட்ட கொடுஞ்சூரன் அவன்! 1008 அண்டங்களையும் 108 யுகங்களுக்கு யானையை ஆள வேண்டும். அவன் சின்ன பிள்ளை, நேற்றை பிறந்த பாலகன். காற்றிலே தள்ளுண்டு வந்தான், கங்கை நீரிலே அலைப்புண்டு வந்தான். இப்படியெல்லாம் சரவணத்திட்டிலே சேர்ந்து நேற்று பிறந்த பிள்ளை. 6 கார்த்திகை மாதர்களுடைய முளைப்பால் உண்டு வளர்ந்தவன். அவன் என் முன்னாலே நிற்கின்றான், சின்ன பயல் என்று சூரபத்மன் ஏசுகிறான், நிந்திக்கின்றான், பேசுகிறான். ஆனால் அப்படி அவன் பேசியது நிந்தித்ததை எல்லாம் அழகுமிக்க தமிழாலே, தமிழ் கடவுள் அல்லவா முருகப்பெருமான். அதனால சொல்லுவார்கள், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்றான். இவர் ஒருவர் மட்டுமா சான்று அப்படின்னா இல்ல, இன்னொருத்தரும் சான்றாக இருக்கின்றார்கள். யார் அது அப்படின்னா, முருகப்பெருமான் தன்னுடைய இலக்கிய முறைப்படி தொல்காப்பியம் பேசுகின்ற களவு மணம் கற்பு மணம் என்ற 2லே கற்பு மணத்தை கை கொண்டது தேவயானை திருமணம், களவு மணத்தை கை கொண்டது வள்ளி திருமணம். அப்படி தான் அடியாரை தேடி திணைப்புவனத்திலே வள்ளியை கண்டு அவளை ஆட்கொள்ளுவதற்காக வந்தவன். யாரெல்லாம் இறைவன் மேல், முருகன் மேல் உள்ளார்ந்த அன்பு செலுத்துகின்றோமோ அம்மா, அவர்களை முருகன் ஓடி ஆட்கொள்ளுவான். அதுதான் அவன் அடியார்கள் இருக்கும் இடத்திலே அவரை ஆட்கொள்ளுவான். எங்கள் மருதமலையை செல்லும் பொழுது, மருதமலையான இருக்க மனக்கவலை நமக்கு எதற்கு என்று சொல்லுவோம்.
இப்படி நிறைய பாடல்கள் உண்டு. அப்படி நம்மை நாடி வந்து ஆட்கொண்டு அருளுவான் முருகன். அப்படி ஆட்கொண்டது வள்ளியை. இந்த வள்ளியை ஆட்கொள்ள வந்த பொழுது எத்தனை வேடத்தோடு வருகிறான். வேடுவன் குலத்திலே வருகின்றார். உருக்கள் மாறி மாறி கிழவனாக வருகின்றார். அப்பொழுதெல்லாம் வள்ளி அவரை அறிந்து கொள்ள முடியாமல் திட்டுகின்றார். உனக்கு அறிவில்லை என்று கேட்கின்றார். உனக்கு அறிவில்லை, என்னை நீ வந்து மனம் செய்து கொள்ள வருகின்றாயே, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய்? நான் வேடர் குலத்திலே பிறந்து திணைப்புறத்தை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு கீழ் குலத்து பெண் அல்லவா? நீ என்னை வந்து மணக்கின்றாயே. ஓ மொழி ஒன்றும் புகழவில்லை, வாய்மொழி ஒன்றும் பேசவில்லை. நீ பேசாவிட்டால் வள்ளி எனக்கு ரொம்ப கவலையாக போய்விடும். எனவே நீ என்னோடு பேசு என்று மொழியென்றும் புகழாயாயின் நான் மிகவும் வருந்துவேன் என்று சொல்லி, உன் கண்ணால் என்னை பார்க்கவில்லை என்றாலும் நான் வருந்துவேன் என்று சொல்லி முருகன் கெஞ்சுகின்றான் வள்ளியை. நல்லறிவு சற்றுமில்லை, எத்துக்குங்கு என்னை மனம் செய்து கொள்ள வந்தீர், எத்துக்கு மூத்தீர் அப்படின்னு கேட்கிறார். உனக்கு நல்லறிவும் இல்லை, உனக்கு வயசும் ஆயிப்போச்சு, எதுக்கு வயசு ஆயிப்போச்சு உனக்கு அப்படின்னு வள்ளி திட்டுறார். அந்த திட்டிய வள்ளியை எவ்வளவு அழகாக ஆட்கொண்டு அருமையாக தனக்குள்ளே வைத்திருக்கின்றான். வள்ளி தெய்வயானை சமேதராக சிவசுப்பிரமணியராக திகழ்கின்ற அந்த காட்சியை நாம் கண்டு கண்டு கழிக்க கூடிய அளவிலே நமக்கு உள்ளத்திலே ஆனந்த உணர்வை தருவது இந்த திருப்புகழின் மகிமைதான். இப்படி எத்தனையோ மகிமைகள் உண்டு. நமக்கு 1 மணி நேரம் போதாது என்றாலும் கூட அந்த குறித்த நேரத்துக்குள்ளே முடித்து விட வேண்டும். சரி, அப்படி இப்படி விதவிதமான அருளை நமக்கு தா என்று வேண்டுகின்ற வகையிலே மகிமை உடையதாக அமைந்திருக்கின்றது இந்த நம்முடைய திருப்புகழ். கடைசியில முருகப்பெருமானின் திருக்கோவிலை வலம் வந்து வணங்கிய பின்னால பலிபீடத்திற்கு முன்னால விழுந்து வணங்கும் போது நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம்? கல்லா பிழையும் கருதா பிழையும் கசந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் என் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முருகனுடைய கோயில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அதற்கு ஒரு திருப்புகழ் 5 பூதமும் 6 சமயமும் என்ற பாடல் இருக்கிறது. அதையும் குறித்து கொள்ளுங்கள். அந்த பாட்டை நீங்க பாடி முருகப்பெருமான வணங்கி வரணும். உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் இந்த பாட்டை பாடி வணங்கி வரணும். அதுல என்ன குறிப்பான முக்கியமான செய்தி? தங்கள் ஆணவம் மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது பெறுவேனோ. இறைவா, இந்த பதிபசு பாசம், அந்த முப்பொருள் உண்மையிலே சொல்லப்படுகின்ற அந்த மலங்கள், பாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை. மாயைங்கிறது இந்த உலகத்துல நமக்கு தெரியும். வாழ்கின்ற வாழ்க்கையிலே நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வர வர நீங்கி போகும். கர்மம், நாம் செய்கின்ற செயல்கள் நல்லதாக, மனதால் நினைப்பதும் நல்லது, வாக்கால் பேசுவதும் நல்லது, செயலால் செய்வதும் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற அந்த பக்குவத்திலே வரும்போது நாம் அதை செய்யும் பொழுது நம்மை முன்படுத்த அகன்று விடுகின்றன. அப்படி ஆணவம் மட்டும் அது முற்றிலும் அழியாது. அது வித்தைகளையும் நீங்கள் படிக்க வேண்டாம். திருப்புகழை சகல வித்தைகள் நாதமாக அமைவது, ஞான நூல்களாக அமைந்து இதுவே ஞானத்தை கொடுப்பது இது திருப்புகழ். அதை கேட்டாலே போதும், சகல கலைகளையும் பெற்றவராகும். எனவே திருப்புகழை கூறினால் ஞானம் பெறலாம், ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாம், யானை கிளையோன் திருப்புகழை கூறுவர் காமே கூறு. திருப்புகழை கற்றால் அவர்கள் ஒருத்தரையும் மதிக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் நல்ல அறிவிலே திறமை வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை முருகா உந்தன் அருளாலே.
என்று அழகாக நீங்கள் அந்த சிறப்பு 16 பாடல்கள் இருக்கின்றன. அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். பிறகு இன்னொரு செய்தியை சொல்லுகின்றேன். நமக்கு இன்றைய இக்காலத்துல நமக்கு என்ன வேண்டும்? சரி, என்ன? நமக்கு முருகனை தரிசிக்க வேண்டும். அந்த காட்சிக்கு நாம் எந்த பாடலை பாடுவது? அதெல்லாம் தேட நாராட ஏற்கனவே சொன்னோம். அந்த பாடலை பாடுங்கள். சகல செல்வம் மிக்க பெருவாழ்வு வேணுமா? அந்த வாழ்வு யுகத்திலே இன்பத்தை தரும். பரத்திலே இன்பத்தை தருவது எது? முக்தி. அப்போ செல்வமிக்க பெருவாழ்வும் முக்தியையும் தருவது எது? இறைவன் திருவடி, திருப்புகழ். அது எந்த திருப்புகழ்? சரண கமலாலயத்தை என்று ஒரு பாடல் தொடங்கும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவம் உரை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமையன் மீதியால் மயக்கம் உருவேனோ. அந்த பாட்டை பாடினா நமக்கு 4 வரி பாட்டு, ஒரு வரியிலும் நிறைய சீர்கள் இருக்கிறது. அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுங்க. நமக்கு என்ன வேணுமோ அது கேட்டது கிடைக்கும். நமக்கு கடைசியில திருவடி இன்பம் அது கிடைக்கும் நிச்சயமா. அதுக்கப்புறம் திருமணம் நடைபெற வேண்டுமா? நீலங்குள் மேகத்து மயில் மீது அந்த பாட்டு பாடுங்க. இன்னொன்னு விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த அந்த பாட்டையும் பாடுங்க. மனக்கவலை நீங்க வேண்டுமா? நாடா பிறப்பு முடியாதோ என கருதி அந்த பாட்டை பாடுங்க. நோய் நீங்கி நலம் வர வேண்டுமா? இருமலும் ரோகம் முயலகன் வாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். தலைவலி மருந்து ஈடு காமாலை சோகை சுரம் அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு. அதை பாடுங்க, நோய் போயிடும். குழந்தை பெயர் வேண்டுமா? ஜெகமாயை உற்றென் அகவாழ்வில் வைத்த அந்த பாட்டு பாடுங்க. பிறவியற வேண்டுமா? எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் என்று தொடங்குகின்ற பாடலை பாடுங்க. அறிவு பெற வேணுமா? காரணம் அதாக வந்துன்னு ஒரு பாட்டு தொடங்கும். காரணம் அதாக வந்து அப்படி தொடங்க அந்த பாட்டு. பக்தி உடையவனாக இருக்கணுமா? குழந்தைக்கு பாடுற பாட்டு. பக்தியால் யான் உன்னை அந்த பாட்டு பாடுங்க. தமிழ் பாடும் வளமை பெற வேண்டுமா? வரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே அப்படி ஒரு பாட்டு தொடங்கும். அதை பாடுங்க. தீப வழிபாடு செய்ய வேண்டுமா? மூலா நிலமதில் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும். அதை பாடுங்க. இகத்திலும் பரத்திலும் சௌபாக்கியம் வேண்டுமா? அது எல்லாரும் பாடி இருப்பீங்க. வசன மிக வேற்றி மறவாதே அந்த பாட்டு. அது நம்ம கடைசியில் சொல்லி முடிக்கலாம். இறைவனின் நினைவு வர வேண்டுமா உங்களுக்கு? ஆறுமுகம் 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 என்று 6 முறை சொல்லி நெற்றியிலே நீரணியுங்கள். அவனை நினைத்து நீங்கள் இறைவனை நினைந்து கொண்டே இருப்பீர்கள். அவனுடைய திருவடியை சேர வேண்டுமா? அவன் இதனிலே பிறந்துங்கிற பாட்டை பாடுங்க. உங்களுக்கு ஆக மொத்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேண்டுமோ, அவரவருக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கின்ற வகையிலே இந்த திருப்புகழ் அமைந்திருப்பது அதனுடைய மகிமை. 1008 சந்தங்களுக்கு மேலாக அமைந்திருப்பது அதனுடைய மகிமை. ஒரு குழந்தையை பாட வைக்கின்ற நிலையிலே அமைந்திருப்பது அதனுடைய மகிமை. நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்தால் எந்த பில்லி சூனியமும் அணுகாது என்பது அதனுடைய மகிமை. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனே திருப்புகழ் பாடு என்று திருப்புகழ் என்று பெயர் வைத்து சொன்னது அது அதைவிட மகிமை. எனவே ஆறுமுகம் தோன்றும், திருப்புகழ் பாடினால் அழகிய வேல் தோன்றும், ஏறுமையில் தோன்றும், எழில் தோன்றும். இன்னொன்று சொல்லுகிறார்கள், சிறந்த குலத்துல பிறக்கணுங்கிறது இல்ல, சிறந்த ஒழுக்கமா இல்லாட்டி கூட திருப்புகழ் பாடிட்டீங்கன்னா சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ என்று உணர்ந்து உணர்ந்து நீங்க பாடுனீங்கன்னா உங்களுடைய அந்த ஒழுக்கமில்லாத தன்மை ஒழுக்கம் உடையதாக மாறி நீங்கள் இந்த உலகத்திலே சிறந்த சான்றோனாக வரக்கூடிய தன்மை அந்த திருப்புகழுக்கு உண்டு. அந்த திருப்புகழுடைய மகிமை அது. ஒரு கீழான குலத்தில் பிறந்தவர், ஒரு ஒழுக்கமில்லாத அருணகிரி பெருமானை எவ்வளவு பேர்கள் இன்று வரை இன்னும் காலம் உள்ளவரை எவ்வளவுதான் அவரை பற்றி சொன்னாலும் திருப்புகழ அருணகிரிநாதர் என்றுதானே சொல்லுகிறோம்.
அப்போ எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவரை தொடுநோயெல்லாம் கொடுத்து திருத்தி தன்னை சுற்றி புற்று எழுகின்ற வகையிலே அவரை தியானத்திலே இருக்க செய்து தன்னடிக்கு எடுத்துக்கொண்டான் முருகப்பெருமான் என்றால் எவ்வளவு பெரிய மகிமை உடையது, பெருமை உடையது. மகிமைன்னு என்ன? அதனுடைய அற்புதம், அதனுடைய அதிசயம், அதனுடைய பெருமைகள், அதனுடைய உயர்வு, மேன்மை, இப்படி எத்தனையோ அந்த மகிமைக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையை தருவது நமக்கு இந்த திருப்புகழ். அதனாலே திருப்புகளுடைய தன்மை மகிமை என்னன்னா, யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவருடைய சிந்தை வலுவாகும், வலிமை பெறலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம், எதற்கும் யாரையும் எதிர்நோக்க வேண்டியதில்லை. ஒரு திருப்புகளை எடுத்து, முருகா எனக்கு இந்த வன்மையை கொடு, இந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றித்தா, நீங்க என்ன வேண்டுதல் உங்களுக்கு வேணுமோ, நமக்கா பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்து இரவு படுக்க போற வரல எத்தனையோ பிரச்சனைகள் எங்கிருந்தோ இல்லாம வந்து சேரும் இல்லையா? அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற மகிமையை உடையதாக நம்முடைய திருப்புகளை சொல்லலாம். திருப்புகழ் உடையதாக இருக்கு. அது இன்னொரு நல்ல அருமையாக சொல்லுவார்கள். திருப்புகழ் என்ன தன்மை உடையது, எத்தனை மகிமை இருந்தாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னா, இந்த வள்ளி மணவாளனுடைய தெள்ளு தமிழால் பாடிய திருப்புகழ் இருக்கின்றதே, அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் இருக்கின்றதே, அதை ஓதுங்கள். ஓதுங்கள்னா இடைவிடாமல் சொல்லுங்கள் அர்த்தம். இடைவிடாமல் சொல்லுங்கள். ஓதுவார்கள் என்று யாரை சொல்லுகிறோம்? இறைவன் திருமுன்னாலே நின்று இடைவிடாமல் அவன் புகழை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் தான் ஓதுவார்கள். நாமும் அப்படி தன்னுடைய வாய்விட்டு அவருடைய சன்னதியிலே இருந்து எப்போதும் இருந்து பாட முடியாதுட்டா கூட, நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, என்னெல்லாம் வேலை செய்கின்றோமோ, அந்த நேரங்களிலே அவனை மனதுக்குள்ளே ஓதலாம். தயவு செய்து வழிபாட்டுக்கென நீங்கள் ஏற்கனவே தியானம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, அதுல இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. என்ன மாதிரி உங்க குரு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த முறைப்படி தியானம் இருங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து இந்த மாதிரி திருப்புகழை மனதிலே நினைத்து கொண்டு மனதிலே ஓதுங்கள். அது எப்படிப்பட்டது? பரகதிக்கு ஏணியாக விளங்குவது, ஆருட்கடலுக்கு ஏற்றம் தருவதாக விளங்குகிறது, மனம் தளர்ச்சிக்கு ஒரு ஆணியாக விளங்குகிறது, உங்களுடைய மனத்தளர்ச்சி எல்லாம் போக்கிவிடும், பிறவிக்கு அறமாக விளங்குவது. திருப்புகழை கற்றால், திருப்புகழை கேட்டால், திருப்புகழை நித்தம் ஜெபித்தால், திருப்புகழை நித்தம் நித்தம் அர்ச்சித்தால் முக்தியை எளிதில் அடைந்து விடலாம். ஏன்? யமனையே வென்று, மார்க்கண்டேயரை போல யமனையே வென்று அவனையே நாம் கேலி கூட பேசலாம். அதனால இந்த மயிலோன் திருப்புகழை கேட்ட அளவிலே மாதிரத்தோர், இந்த உலகத்துல இருக்கிறவங்க, தேவலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனம் நடுங்குவார்கள், அசுரர்கள் எல்லாம் ஒடுங்கி நடுங்குவார்கள். ஆக உரகனும் நடுங்குவான் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை என்று எல்லாம் இந்த சிறப்பு பாயிரம் 16 பாட்டை நீங்க கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒரு நாள்தோறும் ஒரு ஒரு பாட்டு அப்படி தினம் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த திருப்புகளுடைய மகிமை அதுல எப்படி இருக்குதுன்னு தோணும். அதனால்தான் முருகப்பெருமான் வந்து எத்தனையோ பாடல்கள், இதே அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, அதே போல இது திருவகுப்புகள், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி எத்தனை திரு எழுகூற்றிருக்கை, இப்படி எத்தனையோ பாடினாலும் கூட முருகன் தன்னுடைய மார்பிலே பதக்கமாக அணிந்திருப்பது திருப்புகழை என்றால் எவ்வளவு 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 உயர்ந்தது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த திருப்புகழ் பதக்கமாக விளங்கி முருகனுடைய அருளையும் பெருமையையும் புனிதத்தையும் மேம்படுத்துகிறது. இந்த முருகனை இந்த திருப்புகழ் கொண்டு பாடினால், கசிந்து உருகி பாடினால், ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் அதற்கு ஒதுக்குங்கள், பாடினால் 48 நாட்களிலே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நெஞ்சிலே குடிகொள்ளுவார் வீரன், கானமயில் வீரன் செவியும் திருப்புகளையே விரும்புகிறது. யானை கிளையோனே அருணகிரியின் தேனனையே சொல்லான் திருப்புகளை யான் நினைந்து போற்றிடவும், நின்னை புகழ்ந்திடவும், பொற்கமலம் சாத்திடவும், ஓதிடவும் தா என்று தெய்வ யானை வள்ளி மணவாளனை நாம் வேண்டிக் கொள்வோம். வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே
இசைப்பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. இதுல சூரபத்மனுக்கு வாழ்வை தந்தது என்ன வாழ்வு? முருகனை யாரெல்லாம் வணங்குகிறோமோ அவர்கள் எல்லாருமே அவங்கள வணங்கிட்டு இருக்கிறோம், மயிலையும் சேவலையும் வணங்கிட்டு இருக்கிறோம். எப்பேற்பட்ட வாழ்வு! அந்த ஒரு மகிமை தவிர தேவர்களுக்கு விடுதலை கொடுத்தது, இந்த மகிமையும் இருக்குதல்லவா. அதனால இந்த திருப்புகழை பாரில் உலகில் உள்ளவர்கள் எல்லாரும் படுத்துங்கள். திருப்புகழை பாடும் பொழுது அந்த மகுடமாக அந்த வேண்டுதல் கண்ணி 2வது வரியில கடைசியில வச்சிருப்பாங்க, அந்த வேண்டுதல் பாடலை பாடித்தான், அந்த வேண்டுதல் வரியை பாடித்தான் நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒன்றையும் மனதிலே கொள்ளுங்கள் என்று சொல்லி, இதுவரை இன்னும் எத்தனையோ பெருமைகள் உண்டு. நாம் குறைந்த அளவிலே ஏதோ தெரிந்த அளவிலே ஓரளவிற்கு திருப்புகழின் மகிமையை நாம் பேசி இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் நமக்கு வாய்த்திருக்கிறது என்று சொல்லி இறைவனை வணங்கி நாம் நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அருள்மிகு மருதமலை ஆண்டவருக்கு அரகர 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 அரோகரா. திருச்சிற்றம்பலம். தில்லையும்பலம். வணக்கம்.